இன்னைக்கு என் மனைவி சமைக்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு. கரெக்டா? ஓகே. எண்ணெய் ஊற்றினீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எவ்வளோ எண்ணெய்? அதோட ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஓகே. இந்த மாதிரி பார்த்து அதில் தண்ணி போட்டுறாதீங்க. 4 கத்திரிக்காய் இருக்கு. சரி, ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். நார்மலாக ரஃபாக சாப் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே இந்த கருவேப்பிலை இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். எத்தனை இலை? 4-5 இலை போட்டிருக்காங்க. சரி, நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்களா? நான் போகலாமா? எங்கே போறீங்க? கத்திரிக்காய் வெட்டிட்டாங்க. கத்திரிக்காய் வெட்டி தரணுமா? என்னென்ன பண்ணுறா பாருங்க. நம்ம வீடியோ போடுறதுக்கு நான் ரெக்கார்டு பண்ணோம். கத்திரிக்காய் வெட்டி தரணும். சரி, என்ன எப்படி வெட்டினா இதை? இது வந்து நல்லா வதங்கி வரணும். சரிங்களா? நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்புறமா தான் மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நடுவில் நம்ம என்ன பண்ணணும், கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 hour பிஃபோரே நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம உடஞ்சா அந்த நல்லா ஊறி வந்திருக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு இல்லை டைம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சுடு தண்ணி இருக்கு இல்லையா, சுடு தண்ணியில் கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes வச்சுட்டா அது நல்லா ஊறி வந்துடும். ஸோ அப்போ அந்த மாதிரியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். என்னங்க மனைவியர்களே, உங்கள் கத்திரிக்காய். நன்றி. நானே பிடிச்சிருமா அதையும் போடுங்க. கத்திரிக்காய் வெட்ட விடுறாங்க, இவங்க சமைக்கும் போது கத்திரிக்காய் கூட பிடிச்சி விடுறாங்க. இல்ல, கத்திரிக்காய் ஒழுங்கா நம்ம வெட்டி போடுவோம். சரியா? அந்த சைஸ் அவருக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு திட்டு விழும். அதுக்கு அவரே வெட்டிட்டா நம்மளுக்கு அந்த திட்டுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ வெங்காயம் இதுக்கு மேல வாய மூடின்னு சாப்பிடுறேன். சரியா? சரி, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். போடலாம்ல? இல்ல, இப்போ தக்காளி போட்டுலாம் போகணும். பண்ணு பாப்பா. சரி, ஓகே. இப்போ ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். போய் வெட்டினது நான் தான். என்னது தக்காளி நீங்க வெட்டினீங்களா? இன்னும் போட்ட தக்காளி இருக்கிறது போடலாம். சரி, ஓகே. அதுவும் நான் சேர்த்துட்டேன். ஓகே, உங்க சமையல் தான், உங்க ராஜ்யம். நல்லா வந்தா சரி. ஓகே, தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்தாங்க மனைவி அவர்களே. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். போட்டா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் பண்ணிட்டா? அப்போ நான் போட்டா? இல்லை, விட மாட்டாங்க. அது கூட நம்ம உப்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி அது சொல்ல வரல, மஞ்சள் பொடி தான் சொன்னேன். அது சக்தி வரல. சேனல் நடத்துறவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். கத்திரிக்காய் ஒரே சைஸை வெட்டிருக்கோம். ஓகே. சரிங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்பெஷல் அவார்டு நைட் ஏதாவது கிடைக்குமா? இப்போ மஞ்சள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற கடலைப்பருப்பு, வெறும் ஊற வச்சுதான் வச்சு எடுத்திருக்கோம், வேக வைக்கல. அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ண? டக்குன்னு சொல்லுங்க. டக்கு வேலை இருக்கு. கடலைப்பருப்பு கத்திரிக்காய் கூட்டு வேற லெவல்ல இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணியா குடிச்சிட்டு வரட்டா? நான் தரேன் உங்களுக்கு தண்ணி. ஒரே அன்பு தொல்லை. கத்திரிக்காய் வந்துருச்சா? இல்ல, வேகல. அந்த கலர் போகல. தெரியுதா? கிரீன் கலரா இருக்கு. அப்புறமா சொல்வீங்க கத்திரிக்காய் வேகவே இல்லை, என்ன கத்திரிக்காய் செஞ்சியோன்ட்டு என்னதான் திட்டுவீங்க. அது நல்லா வெந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகி வரணும். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ண போறோம்.
கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்து வரணும், அதனால ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண விடலாம். அந்த லிட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை கூட நான் தான் எடுக்கணுமா? பின்ன நீ எடுக்காம. ஓகே, இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்சதா ஆஷா? முடிஞ்சது. அந்த பாத்திரத்தை கையில் பிடிச்சிக்கோங்க, அதான் ஆடுது இல்லை, அடி பிடிக்கல. நெக்ஸ்ட் ஒரு தலை கொத்தமல்லி நறுக்கி வச்சது ஆட் பண்ணிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கடலைப்பருப்பு பொரியல், தொக்கு. கத்திரிக்காய் கடலைப்பருப்பு தொக்கு ரெடி. ஃபினிஷ் பண்ணிட்டா? அப்பா என்ன விடுங்க, நான் போகிறேன். பாய் பாய்.